வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு மே மாசம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நாளைக்கு காலையில 10:30 மணிக்குள்ள இப்ப நான் சொல்ல போற மகா மந்திரத்தை 27 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். பணம் கட்டுக்கட்டா சேரும். நாளைய நாள் வருஷத்துக்கு 4 முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா நமக்கு இருக்கு. எவ்வளவோ பரிகாரங்களை செஞ்சுட்டேன், எனக்கு இந்த பண கஷ்டம் மட்டும் தீரவே மாட்டேங்குது, இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவே வரமாட்டேங்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கிறவங்க நாளைய நாளை தவற விடாதீங்க. நாளைக்கு காலையில 10:30 மணிக்குள்ள நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு பல மடங்கு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கை மேல பலன் கிடைக்கும். அதுவும் இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு. இது என்ன நாள்ங்கிறத பத்தியும், இந்த நாள்ல நாம சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்னங்கறத பத்தியும், இதை யாரெல்லாம் சொல்லலாம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நமக்கு வைகாசி மாசத்தோட முதல் நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த வைகாசி மாசத்துல பாத்தீங்கன்னா பல சிறப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில வளங்களை தரக்கூடிய வைகாசி மாசத்தை நாம மாதவ மாசம்னு சொல்லுவோம். இந்த வைகாசி மாசம் ஃபுல்லாவே மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்தது. நாளைக்கு நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு. பெருமாளுக்குரிய விரதங்கள்ல முக்கியமான விரதம் ஏகாதேசி விரதம். ஏகாதேசி விரதத்தோட சிறப்புகளை நான் சொல்ல தேவையில்லை, உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். விரதங்கள்லயே மிக முக்கியமான விரதம் இந்த ஏகாதேசி விரதம். இப்படிப்பட்ட ஏகாதேசி விரதம் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததா இருக்கோ அதே மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய காலமும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா நமக்கு இருக்கு. இந்த புண்ணிய காலம் ஒரு சில தமிழ் மாசங்களோட முதல் நாள்ல வரும். 3 மாசத்துக்கு ஒரு முறை மட்டுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு வரும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 4 முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். மாசி மாசத்தோட முதல் நாள், வைகாசி மாசத்தோட முதல் நாள், ஆவணி மாசத்தோட முதல் நாள், கார்த்திகை மாசத்தோட முதல் நாள். இந்த 4 நாட்கள்ல தான் நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய அபிஷேகங்களுக்கும் பூஜைகளுக்கும் பல மடங்கு சக்தி இருக்கிறதா சொல்லுவாங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் பல ஏகாதேசி விரதங்களை நாம கடைப்பிடிச்சதற்கு சமோன்னு நம்ம சாஸ்திரத்துல சொல்லி இருக்காங்க. இந்த புண்ணிய காலம் இன்னமுமே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரகசியமா தான் இருக்கு. இத பத்தி தெரிஞ்சவங்க இந்த நேரத்தை மறந்தும் தவற விட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த டைம்ல மகாவிஷ்ணுவை நாம சரணடைஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில புண்ணிய காலம் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதுலயும் குறிப்பா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சரி, நாளைக்கு வைகாசி மாசத்தோட முதல் நாள் செவ்வாய்க்கிழமை, மே மாசம் 14ஆம் தேதி நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு. இதற்கான நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகாலை 1:30 ஆரம்பமாகி, அதாவது இன்னைக்கு நைட்டு 1:30 நமக்கு ஆரம்பமாகும். நாளைக்கு காலையில 10:30 இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் முடியுது. இந்த நேரத்துல நாம செய்ய வேண்டிய ஒரு வழிபாட பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடுன்னே சொல்லலாம். இந்த வழிபாட ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா இந்த வழிபாட செய்ய வேண்டாம். அதே மாதிரி நாளைக்கு காலையில நீங்க அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த வழிபாட செய்ய வேண்டாம். சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். அடுத்ததா இந்த வீடியோல நான் உங்களுக்கு 2 விதமான வழிபாடுகளை பத்தி சொல்ல போறேன். முதல் வழிபாடு நாம கோவில்ல செய்ய வேண்டியது. 2வது வழிபாடு கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க வீட்டுல இருந்தே என்ன பண்ணலாங்கிறத பத்தியும் சொல்ல போறேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல, அதாவது காலையில 10:30 மணிக்குள்ள நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் இப்ப நான் சொல்ற மாதிரி வழிபாடு
செய்யுங்க. இப்படி பெருமாள் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி 27 வெள்ளை நிற பூக்களை உங்க கையில நீங்க எடுத்துக்கோங்க. அது எந்த பூவா வேணாலும் இருக்கலாம். வெள்ளை நிற பூக்கள் உங்களுக்கு கிடைக்கலனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பூவை 27ங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க. இந்த 27ங்கிற எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறமா பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாள் கோவிலை நீங்க 27 முறை சுத்தி வரணும். உங்க கையில 27 பூக்களை வச்சுக்கிட்டு நீங்க சுத்தி வரணும். ஒரு முறை சுத்தி வந்ததுக்கு அப்புறமா முதல் பூவை எடுத்து அந்த கோவில்ல இருக்கக்கூடிய கொடி மரத்துல ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்லி முதல் பூவை வைங்க. இந்த மாதிரி 2வது முறை கோவில சுத்தி வந்ததுக்கு அப்புறமா கொடி மரத்துக்கு முன்னாடி நின்னுகிட்டு 2வது பூவை எடுத்து ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த கொடி மரத்துல 2வது பூவை நீங்க வைங்க. இந்த மாதிரி 27 முறை நீங்க சுத்தி வரணும். 27 பூக்களையும் அந்த கொடி மரத்துக்கு நீங்க சமர்ப்பணம் செய்யுங்க. இப்படி ஒவ்வொரு பூவை வைக்கும் போதும் ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. இவ்வளவுதான் நாளைக்கு நீங்க கோவில்ல இருந்து செய்ய வேண்டிய வழிபாடு. இப்படி கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க உங்க வீட்டுக்கு வரும்போது உங்களால முடியும்னா கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல பூஜை அறையில விளக்க ஏத்தி வச்சு இந்த கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் பூஜை அறையில வச்சு பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. யார் ஒருத்தவங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல மகாவிஷ்ணுவுக்கான வழிபாடுகளை செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு நிச்சயமா உங்களை தேடி வரும். சரி, அடுத்ததா நாளைய நாள்ல கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டுல இருந்து என்ன பண்ணலாம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாடையும் நாளைக்கு காலையில 10:30 மணிக்குள்ள உங்க வீட்டுல நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்க பூஜை அறைய எப்பயும் போல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க. அதுல ஏதாவது ஒரு விளக்கு நெய் விளக்கா ஏத்தி வைக்கிறது அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். இப்ப உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாவிஷ்ணு கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா 27 துளசி இலைகளை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு துளசி இலைகள் கிடைக்கும்னா 27ங்கிற எண்ணிக்கையில துளசி இலைகளை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இங்கேயும் 27 பூக்களை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பூவையோ அப்படி இல்லைன்னா துளசி இலையையோ உங்க கையில வச்சுக்கிட்டு ஓம் நமோ நாராயணாயங்கிற மகா மந்திரத்தை சொல்லி உங்க கையில வச்சிருக்கக்கூடிய துளசி இலை அப்படி இல்லைன்னா பூவை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாளோட திருவுருவ படத்தோட பாதத்துல காமிச்சிட்டு அதை இன்னொரு தட்டுலயோ கிண்ணத்திலயோ வச்சிருங்க. இந்த மாதிரி 27 முறை ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்லி துளசி இலைகள் அப்படி இல்லைன்னா உதிரி பூக்களால பெருமாளுக்கு நீங்க அர்ச்சனை செய்யுங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல மகாவிஷ்ணுவை சரணடைஞ்சு நாம செய்யக்கூடிய இந்த வழிபாடு நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும்னே சொல்லலாம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.